காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன மீன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு தாத்தா கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ எனக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் தாத்தாக்காக தான் ஸோ அந்த மீனை வாங்கினேன். ஸோ தாத்தா பார்க்க பாம்புல இருந்துச்சு. ஸோ அதனால தான் மீனை வாங்கிட்டேன். ஸோ இது சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஸோ திருப்பி கேட்க சாலை மீனாக கேட்டதுக்கு ஆமாம் இது கொடுவா சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொடுவா. எனக்கு அந்தளவுக்கு மீனில் இந்த மீன் அந்த மீன் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஒரு 2-3 மீன் நேம் மட்டும் தான் தெரியும். ஸோ சாலை மீன் பொறிக்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தாத்தாட்ட சாலை மீன் இருக்கான்னு கேட்டேன். ஸோ தாத்தா சாலை மீன் சொல்லிட்டு என்கிட்ட இந்த மீன் தந்துட்டாங்க. ஸோ தாத்தா கஷ்டப்பட்டு வெயில் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மீனை கழுவுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அதில் செதில் ஒரே ஒரு நீளமாக ஒரு செதில் இருக்குது. அது உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ உடச்சி தலையெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஸோ பொரிச்சேன். பொரிக்கிறதுக்கு டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நல்லாவே இல்லை தான் சொல்லணும். ரொம்ப டேஸ்ட் இல்லை, சக்கை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ருசிங்கிறதே இல்லை. ஸோ உங்களுக்கு இது என்ன மீன் தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.